கர்ணன் வந்து ஒரு வார் மேனியாக், ஒரு யுத்த விரும்பி. அவனுக்கு எப்பவுமே சண்டை போடணும். துரியோதனனுக்கு அவன் பிராக்டிகலான ஆள், சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது தெரியும். அதனால அவன் எல்லாம் குறுக்கு வழியை யோசிப்பான். இவன் சொன்ன குறுக்கு வழியெல்லாம் கேட்டு கர்ணன் சொல்லுவான், இதெல்லாம் நீ ஏற்கனவே பல தடவை முயற்சி பண்ணியாச்சு. இந்த அவங்க எல்லாம் பிள்ளைப்பூச்சி மாதிரி இருந்த காலத்திலேயே, சின்ன குட்டி குட்டி பசு பயல்களா இருந்த காலத்திலேயே நீ அவங்களை எப்படி இல்லாம கொல்ல முயற்சி பண்ண, அதெல்லாம் நடக்கல. அவங்களுக்கு விதி, தெய்வ சக்தி, புண்ணியம் துணை நிக்குது, அதெல்லாம் நடக்கல. அது மாதிரி அவங்க ரொம்ப தார்மீயமானவங்க, அதனால அவங்களுக்குள்ள சண்டையை நீ உண்டாக்க முடியாது. அப்புறம் திரௌபதி மூலமாக சண்டையை உண்டாக்க முடியும்னா அதுவும் பஞ்சபாண்டவர்கள் விஷயத்துல நடக்காது. பஞ்சபாண்டவர்கள் சதித்திட்டம் போட்டு ஒழிச்சிடலாம்னா அதுவும் நடக்காது. ஏன்னா உலகமே அவங்களுக்கு தார்மீகளான அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது, அதனால அதுவும் நடக்காது. ஏற்கனவே வாரணாவத்துல முயற்சி பண்ணி தோத்தாச்சு. இப்படி துரியோதனுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லி அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு கர்ணன் காரணங்களையும் சொல்லிட்டு, கர்ணனுடைய அந்த அனாலிசிஸ் நல்லா தான் இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். அவன் சொல்றான், நம்ம அதனால சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சுவோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டு திருதராஷ்டிரன் சொல்றான், எதுக்கும் பீஷ்மர், துரோணர், விதுரன் எல்லாம் கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு. அவங்க கிட்ட கேட்ட போது அவங்க சொல்லிடுறாங்க, பஞ்சபாண்டவர்கள் எனக்கு துரியோதனாதியர்கள் மாதிரி சமமானவங்க தான், அதனால அவங்க கிட்ட பேதம் பார்க்க முடியாது, அதனால அவங்களுக்கு கண்டிப்பா நாடு கொடுத்தாகணும் அப்படின்ட்டு பீஷ்மர் சொல்றாரு. பீஷ்மர் சொல்றதுதான் தர்மமானது அப்படின்னு துரோணர் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும், கர்ணன் அவங்க ரெண்டு பேரையும் பழிச்சு பேசுறான். ஒரு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கர்ணன் இந்த இடத்துல பேசுறான். அதுக்கு பீஷ்மரோ துரோணரோ எதுவும் துரோணர் அவனை கண்டிக்கிறாரு, பீஷ்மர் ஒண்ணுமே சொல்லல. தெரியுமே அவனுக்கு சுபாவமே அப்படித்தானே, அதனால என்னமோ இல்ல குந்திக்கு பிள்ளையாச்சுன்னு ஒரு பாசமோ என்னமோ, பீஷ்மர் ஒண்ணும் சொல்லல. விதுரர் அப்புறம் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றாரு, எது பீஷ்மர் சொன்னாரோ துரோணர் சொன்னாரோ அதான் உங்களுக்கு நன்மையானது. ஏற்கனவே உங்களுக்கு அவங்களை பண்ண பாவம் தலையில இருக்குது, அதை கழுவணும்னா அவங்களை மறுபடியும் நீங்க அரவணைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாவம், அந்த பழி எல்லாம் போகும், அதனால கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. திருதராஷ்டிரன் சரி அப்ப நீ போய் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்பி வைக்கிறார் உரிய பரிசு பொருட்களோட. இவர் போகிறார். போய் பஞ்சபாண்டவர்களை துருபத மகாராஜாட்ட சொல்லி அங்க எல்லாரும் ரொம்ப தேடுறாங்க, நாட்டு மக்கள், திருதராஷ்டிரன், கௌரவர்கள், துரியோதனாதியர்கள் எல்லாரும் ரொம்ப தேடுறாங்க, அதனால அவங்களெல்லாம் அனுப்பி வை அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் ஒரு முறைதான் அப்படிங்கிறதுனால துருபதனும் அவங்களெல்லாம் சொந்த நாட்டுக்கு அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறாருங்க.